எல்லாருக்கும் வணக்கம். இவர் மட்டும் ஒரு 2 மணி நேரம் பாட்டெல்லாம் போட்டு காட்டு, நம்ம மட்டும் ஃபியூ வேர்ட்ஸ் தான் பேசணும். இவர் என்னுடைய அப்பாவோட முதல் ஆடியோ ஃபங்க்ஷன் இதுதான் நான் அட்டன் பண்றது. எனக்கு வேற எதுவுமே அட்டன் பண்ண மாதிரி ஞாபகமே இல்லை. ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சது நான் பேசுறேன், நீங்க ஒரு நேரம் பேசுனீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது. ஒரு நடிகனாக தான் அவருடைய ஆடியோ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும்னு இருந்திருக்கு. அதுதான் இப்போ நடந்திருக்கு. சின்ன வயசுல நான் அவர்கிட்ட ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டு ஒரு ஓரமாக பயந்து அப்படியே நிற்பேன், என்ன சொல்ல போறாரு. அது மாதிரி இவர் நின்றுட்டு இருந்தாரு. நீங்க எனக்கு பயங்கர ஜாலியாக இருந்தது அதை பார்க்கும்போது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில், அவருடைய ஆடியோ ஃபங்க்ஷனில் நம்ம வந்து பேசுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் சார்பாக அவர் கூப்பிட்டதுக்காக வந்த எல்லாருக்கும் நானும் நன்றி சொல்லிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் வாங்க, நீங்கள் இல்லை ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒருத்தருக்கு இவ்வளோ கிளாப்ஸ் நான் இப்போதான் பார்க்குறேன். பயங்கரமா இருக்கு ஃபேஸ். நான் செந்தில்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அவருக்கு கேமரான்னு ஒன்று இருக்கிறதே தெரியல, பயங்கர ஃப்ரீயா இருக்காரு. நல்லா மற்ற என் ஃபேன்ஸ் யாருக்கு ஒரு 5 பேர் இருக்காங்க. மற்றபடி உங்களோட ஒர்க்கெல்லாம் கூட நல்லா இருந்தது. படம் பார்த்துட்டு நான் அதுக்கப்புறமா சொல்றேன். சஜித், கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் எனக்கு 2-3 பாட்டு நிஜமாக பிடிச்சிருந்தது. அதில் ஒரு பாட்டு என்னை பாட சொல்லியிருந்தாரு எங்கள் அப்பா. என்னால் நான் ரொம்ப பிஸியாக சுற்றிட்டே இருந்ததுனால பாட முடியல. அதனால ஏதோ பாடுறேன் சொல்லிட்டு என்ன கோச்சுக்கு பாட நான் போடன்னு வேற யாரையோ வச்சு பாட வச்சாரு. இப்போ அவரும் நல்லா தான் பாடியிருந்தார். என்ன பாட்டு? காதல்ரா நீ வந்தா கையா தள்ளி லிரிக்ஸ் ஷீட் இருக்காமா. ஒரு படத்துல தான் பாட வாய்ப்பு கிடைக்கல, அட்லீஸ்ட் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன்லயாவது பாடிட்டு. காதல்ரா நீ வந்தா கல்யாணி போதையே தள்ளி விட்டா சொர்க்கம் போல ஒன்னதான் நினைச்ச சொந்தம் இல்லைன்னு சொல்லி புட்டா. போதுமா? உங்க ஆடியோ ஃபங்க்ஷன்ல பாடினேன். ரொம்ப சந்தோஷம். படமும் பாடல்களும் வெற்றி அடைவாள். இவர் வந்து குடும்பம்னு ஒரு மூட்டையை முதுகுல வச்சிருந்தாரு, கையில புனிதமான ஒரு புத்தகம் வச்சிருந்தாரு. மூட்டையை கரை சேர்த்துட்டு புத்தகத்தை தொலைச்சிட்டாரு. புத்தகத்தை நானே அண்ணனை எடுத்துட்டு போய் தான் ஆள் ஆயிட்டோம். நாங்க ஆள் ஆயிட்டோம். நீங்க எங்க அம்மாவை கூட்டிட்டு ஃபாரின் போங்க.